ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்னி மெடல். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் 1900 to 1947ல இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டைம்லைன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1905ல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஒன்னு வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சுதேசி மூமெண்ட். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பாத்தீங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி படி முஸ்லீம் அண்ட் ஹிந்துஸ் வந்து தனியா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1906ல பாத்தீங்கன்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. யாருன்னா வஉசி. நெக்ஸ்ட் வந்து 1916ல பாத்தீங்கன்னா ஹோம் ரூல் லீக், இன்னொன்னு வந்து லக்னோ பேக்ட். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1907ல வந்துட்டு சூரத் ஸ்பிளிட்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது என்னன்னா ஐஎன்சில வந்துட்டு மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்துட்டு ரெண்டா பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1916ல லக்னோ பேக்ட் படி லக்னோல நடந்தக்கூடிய ஐஎன்சி மாநாட்டுல வந்து ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ 1917ல பாத்தீங்கன்னா சம்ரான் சத்தியகிரகா, இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிகோ புரட்சின்னு சொல்லுவாங்க, அதுக்காக போடப்பட்டது. 1918ல பாத்தீங்கன்னா கேதா சத்தியாகிரகா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக். ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து காந்தியால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக், அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1919ல பாத்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் மாஸ்கரே. ரவுலட் ஆக்ட் பாத்தீங்கன்னா பிளாக் ஆக்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1920ல பாத்தீங்கன்னா கிலாஃபத் மூவ்மெண்ட் அண்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். 1922ல பாத்தீங்கன்னா சௌரி சௌரா இன்சிடென்ட். இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா 22 சோல்ஜர்ஸ் போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஷன்லயே வச்சு எரிச்சிருவாங்க உத்தரப்பிரதேஷ்ல. ஸோ 1923ல பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி.